அன்பானவர்களே, உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்வீங்க? யோசிச்சு பாருங்க. சிலர் எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இல்லை எனக்கு அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். நிறைய ஆட்டோலாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் தாய் துணை, தந்தை துணை, நிறைய பேர் ஆண்டவர் துணைன்னு போட்டிருப்போம். ஆனால் நிறைய பேர் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. இன்னும் அம்மா மேலே அளவு கடந்த பாசம் இருக்கும்போது கவனிச்சாங்களோ தெரில. ஆனால் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரிலாம் போடுறது வழக்கம். ஆனால் இன்னைக்கு உலகத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை தான். வேதம் சொல்றது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்ம நினைக்கிறோம் அப்பா பிடிக்கும், அம்மா பிடிக்கும், ஏசப்பா பிடிக்கும். இல்லை, உங்களுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். அப்படின்னா என்ன? ஒரு முறை ஒரு ரோட்டில் நான் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி சட்டை ரத்தமாக கிடக்கிறார். எனக்கு தூக்குறதுக்கு மனசு இல்லை, அந்த வழியாக நான் போயிட்டேன். ஆனால் மனசில் ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி உன்னோடைய தகப்பன் இந்த மாதிரி ரோட்டில் கிடந்தா விட்டுட்டு போவியா? உடனே அவரை காப்பாற்றி அவரை ஹாஸ்பிட்டலில் வச்சு, அதனால் என் சட்டை மட்டும் ரத்தமாச்சு. அதுக்கு பிறகு அவரை பார்க்கும்போது அவர் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் இருக்கான்னு அவர் கையெடுத்து கும்புறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு உதவி செய்கிற விஷயத்தில் நம்மளை வச்சு நம்ம பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் பேசுறார். பைபிள் ஆண்டவர் அழகா நல்ல சமாரியன் கதை எடுத்து வச்சிருக்கா. ஒரு ஆசாரியன் வந்தான், ஒரு லேவியன் வந்தான், திரும்பி போயிட்டாங்க. ஆனால் சமாரியன் உன்னை தூக்கி அவனுக்கு தேவையான உதவிகளை செய்து வச்சது போல நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யுங்க. அது உங்களுக்கு நீங்களே செய்கிறதா பரலோகம் பார்க்கும். உங்களுக்கு சின்ன ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட பிள்ளைங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டு, உங்கள் நாம மகிமைப்படட்டு, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிச்சு விட்டுங்க. எங்கள் மேலே நாங்கள் அன்பு கூறுறது போல மற்றவங்க மேலே அன்பு கூற உதவி செய்யுங்க. ரத்னையா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.